ஆண்டி. உங்களுக்கு முருங்கக்காய் தேவைன்னு கேள்விப்பட்டேன். கொருக்குப்பேட்டையில இருந்து கொத்தவாச்சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைக்குது. ப்ளீஸ். ஒண்ணு இல்ல ஆண்டி. எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன். அவ்வளவுதான். என்ன ராதா பாவம் பையன் புதுசு கொஞ்சம் சொல்லிட்டா கூட என்ன தேஞ்சு போயிடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். சொல்லி கொடுத்து அதானே. என்ன சிரிப்பு எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா 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 சாரி சாரி ஆண்டி. அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா காகிதத்திலேயே லப்பு 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 லப்புன்னு புலம்பி இருக்கியே. ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி. நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டேட் பண்ணிட்டு பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா அடிக்கடி சினிமா போவியா? ஆமா ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம் தான் வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே சினிமாவுக்கு? போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதசிக்கு சவுந்தர ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான். போயிருந்தேன். எந்த நிடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி திருமதி எம்எஸ்எஸ் அந்த படத்தை பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிச்சேன். கதையை கேளு. பெரிய படமாச்சா முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல. கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டாப் ஆசாமி அடிச்சான். நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோல்ல ஒரு வராசு. என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடிருப்பீங்க. அதுதான் இல்ல கழுத்துல கிடந்தது தானே? கால்ல கிடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன். அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துல தான் போய் நிறுத்தினான் அவன். நீ இதை கட்டி பிடிப்பா லோயராவது பாஸ் பண்ணுவேன். லோயர் என்ன ஆண்டி? நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். இன்னும் மேடம் சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சிக்கிறாங்க. காலையில மட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ புறப்படு. தேங்க்யூ மேடம். ஆண்டி ஆண்டி எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா உங்க அப்பாவும் கோச்சிக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு போட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி. லவ் லவ்னு அடிச்சு அடிச்சு இங்க இருக்கிற எல்லா மிஷின்ல உள்ள என்ஓவி எழுதியே தேய்ச்சு விட்டேன். நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போயிடுச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. முருங்கா நீ ஆச்சு. கெட் அவுட். ஆண்டி